அப்புறம் இவன் என்ன ஆவான்? நம்ம ஆளுங்க விஷத்தை பார்த்தாலாம் பயப்பட மாட்டாங்க, விலையை பார்த்தா பயப்படுவாங்க. இவ்வளவு விலை கொடுத்து வாங்குற குங்குமப்பூவை ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? குங்குமப்பூவை கொஞ்சமாக எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டால் உடனே தண்ணி ரெட் கலராக ஆச்சுன்னா அது போலிங்க. கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி தங்க நிறம் போல் மாறி நல்ல ஸ்மெல்லும் வந்துச்சுன்னா அதுதாங்க உண்மையான குங்குமப்பூ. கர்ப்பிணி பெண்களுக்கு குங்குமப்பூ வாங்கும்போது தரமானதாக பார்த்து வாங்குங்க. குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை நல்லா சிவப்பாக பிறக்குமா? யாருக்கு தாங்க குழந்தை சிவப்பாக பிறக்கணும்னு ஆசை இருக்காது? உங்களில் எத்தனை பேர் உங்கள் அம்மா கிட்ட வடிவேல் கேட்ட மாதிரி கேட்டிருப்பீங்க? கர்ப்பிணி பெண்களுக்கு பாலில் குங்குமப்பூ கலந்து கொடுக்கறது காலங்காலமாக நடந்துட்டு வருதுங்க. குழந்தைகள் கருப்பாக பிறக்கிறதும் சிவப்பாக பிறக்கிறதும் அவங்களுடைய ஜீன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்க. தேர் இஸ் நோ சயின்டிஃபிக் எவிடன்ஸ். குங்குமப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. தாய்மை